6 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. நெல் மூட்டைகள் தேக்கத்தால் சுமார் 25,000 மெட்ரிக் டன் நெல் நகர்வு செய்யப்படாமல் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து நெல் மூட்டைகளும் நகர்வு செய்யப்படும் என்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்திருந்தது. கொள்முதல் செய்யப்பட்ட 6 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். முத்துக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயசி. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை குறுவை சாகுபடி செய்யப்பட்டு மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல்மணிகளை அரசு கொள்முதல் செய்தது. அதன்படி சுமார் 1 லட்சம் மெட்ரிக் டன் மேலான நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் சுமார் 70,000 மெட்ரிக் டன் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் நகர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 6 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. சுமார் 26 மெட்ரிக் டன் நெல் நகர்வு செய்யப்படாமல் இருப்பில் உள்ளது. இது குறித்து திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளிடம் கேட்டபொழுது விரைவில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து நெல் மூட்டைகளும் நகர்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். தற்போது நகர்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.